ஹாய், எல்லாருக்கும் குட் நைட். அண்டு இதுதான் எங்கள் ரூமு. 3 பெட் ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா. அண்டு நெக்ஸ்ட் இயர் இல்லைன்னா நீங்கள் இடையில வந்து தசரா வரீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹோட்டலோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன், எல்லா டீட்டெயில்ஸுமே. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்து ரூம் எல்லாமே அவைலபிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறீங்கனாலுமே இங்கேருந்து பண்ணிவிட்டு போய்க்கிற முடியும். அண்ட் ஹோட்டலில் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் வந்து கார்ட் டீட்டெயில்ஸ் ஏன் நான் போஸ்ட் பண்ணல, நம்பர் ஏன் போஸ்ட் பண்ணல அப்படின்னோம்னா கொஞ்சம் ப்ரைவசி. ஏன்னா வந்துட்டு ஜென்ஸு எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறதுனால சிடிஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். ஸோ மேலே வந்து என்னோடய ஒரு ரூம் காமிச்சேன். இது வந்து ஸ்டெப்லேயே வந்து கீழே வர ஃபுல் ரிசப்ஷன் அதெல்லாம் வந்து ஓனர். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து டெம்பிள் இருக்குது. நீங்கள் டெம்பிள் வரீங்க அப்படின்னா டெம்பிள் வரீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து டெம்பிள் இருக்குது. ஸோ யாருமே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, நார்மலாக வந்துட்டு போய்க்கலாம். ஸோ எனி டைம் வந்து அவைலபிலிட்டி நீங்கள் வந்து வரலாம். ஸோ நாட் அ ப்ராப்ளம் இந்த திருச்செந்தூரில். ஸோ திருச்செந்தூர் வரீங்க அப்படின்னா பிஃபோராக வந்து இன்டிமேஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெசிடென்சி நேமு எல்லாமே வந்து நம்பர், மொபைல் நம்பர் வந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பர்சனலைஸ்டாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நான் வேறு என்ன, எல்லாருமே தானே எதிர்பார்க்குறாங்க வெளில போகிறதுக்கு. ஸோ அதுக்கான எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எப்போ வேணால் வரலாம், சரிங்களா? ரிசப்ஷன் அண்டு ஹோட்டல் ஸ்டெப்ஸு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி ரூம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ரெண்ட்டுங்கிறது கம்மி தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டெம்பிளுக்கு போனோம். ஸோ கீழே டெம்பிளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம். அதாவது தசரா அப்படிங்கிறதுனால இங்கே 10 days வந்துட்டு இங்கே வந்துட்டு பூசை இது எல்லாமே நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நாங்கள் வந்து போகிறப்ப எங்களுக்கான ரெஸ்பெக்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாங்க. ஸோ எல்லோரையும் வந்து மதித்தாங்க. நான் போனப்போ வந்துட்டு உள்ளுக்கு உட்கார சொன்னாங்க. உள்ளுக்கு உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளுக்கு வந்துட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு திருநீர் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அது அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற ஃபுல்லாகவே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு இது பால், அது சாமிக்கு வந்துட்டு அந்த பால் வந்துட்டு சாத்தியிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு இப்போ சாமியோட அலங்காரங்கிறது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் 20 நிமிஷம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ கீழே வந்து எல்லாத்துலேயும் வந்து பேசணும், கேஷுவலாக வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, ஏன்னா இப்போ வந்து மணி 9 ஆச்சு. ஸோ மறுபடியும் 9 மணி ஆகும் வந்துட்டு சரி பசிச்சு ஹோட்டல் வேறு போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் 10 மணிக்கு தான் வந்து நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். வெளியில் போய் சாப்பிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். அண்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணோம். அதாவது சின்ன குழந்தைங்க ஆசீர்வாதம் பண்ணோம். கேஷுவலாக எல்லாருமே பேசினாங்க. சேனல் பற்றி வந்து பசங்கள்கிட்ட மட்டும் பேசணும். ஸோ அவங்களும் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அண்டு எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை, நார்மலாக நீங்கள் வரலாம். இங்கே இந்த லாக்டவுன்லாம் கொரோனா இல்லை அப்படின்னா இன்னும் வந்துட்டு நீங்கள் பயம் இல்லாமல் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நார்மலாக பீச்சு எல்லாமே வந்து டெம்பிள் எல்லாமே வந்து போகலாம். இப்போதைக்கு டெம்பிள் வந்து போக முடியாது. டெம்பிளோட அவுட் சைடு மட்டும்தான் நீங்கள் போகலாம். நான் வந்து அவுட் சைடு ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்தேன். நான் அதை உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், இல்லைன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. எல்லா ஃபோட்டோஸுமே வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் அவ்வளோ ஃபோட்டோஸுங்கிறது இருக்குது, வீடியோஸுங்கிறது இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து முடிஞ்சளவுக்கு பாசிபிலிட்டி பண்ண முடியல. புதுசாக வந்து ஒரு சாங் ஒன்று மேக் பண்ணலாம், டான்ஸிங்க்கு அந்த மாதிரி பிளான் பண்ணேன். பட்டு எல்லோரும் வந்து பண்ண முடியாதனால வந்து
அதை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்தனால கொஞ்சம் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இருந்தனால அது பண்ணலை. ஸோ அதர்வைஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்கில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தோம். நல்லா ரெஸ்ட் எடுத்தோம், நல்லா வெளியில் போனோம், சாமி கும்பிட்டோம், பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு வந்து ரொம்ப கடலுக்கு அந்தளவுக்கு போகலை. எதனால் அப்படின்னா அந்த கொரோனா பிரச்சனைனால வந்து பீச்சுக்கே அலோடு கிடையாது. ஏன்னா எல்லோரும் வந்து குமிஞ்சிருவாங்க பீச்சுக்கு வந்து நார்மலாக விட்டாலே. ஸோ அதனால் வந்து அலோவ் பண்ணலை. நாங்கள் பீச்சுக்கு மட்டும் அவுட் சைடு மட்டும் போனோம். ஸோ அதோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதிலே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் வந்துட்டு புதுசாகவே இதுலேயே வந்து இந்த சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், க்ராஸ் ட்ரெஸ்ஸராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ வெளியில் போகிறதுக்கு திருச்செந்தூர் வந்துட்டு ஒரு பீச்சு. ஸோ வெளில போகிறது வந்து எல்லாருமே வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பிளேஸ் சொல்லுங்கள். அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு பிளேஸு, ஹோட்டல்ஸு, சப்போஸ் அங்கே ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டிவாக யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சதை வந்து நம்ம வந்து ஒரு பயம் இல்லாமல் வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். ஸோ இந்த இடம் வந்து திருச்செந்தூருங்கிறது நீங்கள் இடையில எந்த லீவு இந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா, நியூ இயர்க்கெலாம் வந்து நான் கேட்டிருக்கேன். நியூ இயரு, தீபாவளி, ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வந்து நீங்கள் வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஸோ நான் எல்லாருமே கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வெளில போகிறது அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். பீச்செலாம் போயிட்டு சப்போஸ் இந்த கொரோனா எல்லாம் இல்லை, எல்லாமே எடுத்து விட்டாங்க அப்படின்னா நீங்கள் நீட்டாக போய் சுற்றலாம். இல்லை அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் சுற்றலாம். ஏன்னா இங்கே கோயில் அந்த சரௌண்டிங்ஸ் சுற்றுறதையும் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும். நாங்கள் குலசேகரப்பட்டினம் போகலை. எதனாலனா வந்துட்டு நாளையிலேருந்து தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நாள் 10th டே வந்து அலோவ் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால் வந்துட்டு நாளையிலேருந்து வந்து போகிறாங்க. நாங்கள் வந்து போகலை. ஏன்னா நாளைக்கு நாங்கள் கிளம்புனா தான் வந்துட்டு சென்னை வந்து சேர முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் பிளானை வந்து நாளைக்கு குலசேகரப்பட்டினம் போகலை. இல்லைன்னா அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இல்லை அப்டேட் வரும் அப்படின்றப்பேன். ஸோ குலசேகரப்பட்டினங்கிறது நாங்கள் போகலை. ஏன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினத்தில் வந்து மெயின் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ என்னென்னா எங்களெல்லாம் வந்துட்டு அந்த டைம் இப்போ போகிறோம் அப்படின்னோம்னா அங்கே விடலை அப்படின்னோம்னா அலைச்சல் தான் எங்களுக்கு. போயிட்டு மதியானத்துக்குள்ளே மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த பிளானுங்கிறத ட்ராப் பண்ணோம், குலசேகரப்பட்டினம் போகிறது. பட் அதர்வைஸ் திருச்செந்தூரில் நாங்கள் டெம்பிளில் வந்துட்டு அவுட் சைட் சாமி கும்பிட்டு இங்கே ஹோட்டல் பக்கத்தில் இருக்க டெம்பிளில் வந்து நீட்டாக சாமி கும்பிட்டு செம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு வந்தோம். ஏன்னா க்ரௌடு அந்தளவு இல்லை. அதே மாதிரி யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் கேஷுவலாகவே ஆன்சர் பண்ணலாம் இங்கே. ஏன்னா யாருமே வந்துட்டு பிடிச்சி கடிச்சு தின்ற மாட்டாங்க, இல்லை கூட்டிகிட்டுலாம் எங்கேயும் போகிற மாட்டேன், எதுவும் வல்கராகவும் பேச மாட்டாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி போலீஸ் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இங்கே கூப்பிட்டாங்க. திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்துட்டு எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ கலராக இருக்கீங்கலாம் கேட்டாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட வந்து கேஷுவலாக பேசிவிட்டு அவங்களுக்கு கூடலாம் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். வந்துட்டு அந்த போலீஸ் மேடம் கூப்பிட்டோன்னே வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ கலராக இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. நாங்களும் வந்துட்டு கேஷுவலாக வந்து பேசிவிட்டு அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஏன்னா அவங்க யூனிஃபார்மில் இருந்தனால வந்து ஃபோட்டோ வந்து போடக்கூடாது பப்ளிக்காக. ஸோ அதனால் வந்து நான் ஃபோட்டோ போடலை, அவங்களோட ஃபோட்டோ எடுத்ததை வந்து நான் போடலை. அவங்கள ஏன்னா என்ன சொல்கிறது, ஏன்னா கவர்மெண்ட் செக்டரில் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு போடக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எதுவுமே போடக்கூடாது. அதனால் வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் வேணாம், அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனை வந்துட்டு ரிவீல் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதர்வைஸ் வந்து எல்லாம் அவங்க பக்கத்தில் இருந்தவங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அங்கேருந்து ஒரு டெம்பிள் வந்தோம். அங்கே இருக்க சின்ன பசங்களாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது கேட்டாங்க. எல்லாத்துக்கூடவும் வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தோம். அவங்க தள்ளி தான் இருந்தாங்க பசங்க. பக்கத்தில் வாங்கடா அப்படின்னாலுமே வந்து வரலை. ஸோ சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து வரலை. உள்ளே வந்து கொலு வச்சுருந்தாங்க அந்த டெம்பிள்லேயும். ஸோ கொலு வந்து நாங்கள் பார்த்தோம். உள்ளுக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் நிறைய பிள்ளைங்க வந்து திரும்பி பார்க்க வந்துட்டு, இல்லை இங்கே இருந்தால் நம்மளை தான் பார்த்துட்ருப்பாங்க, சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து வந்துட்டு அங்கே இருந்தவங்களும் வந்துட்டு எல்லாம் கேஷுவலாக தான் பார்த்தாங்க. எல்லாம் புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் பார்க்கல. நார்மலாக வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கூப்பிட்ற மைண்ட் செட், அதாவது ஏதாச்சும் ஒன்று பேசுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து நிறைய பேரை நான் பார்த்தேன்.
அவங்களாம் வந்து பேசுனாங்க அப்படின்னா ஓகே. பட் இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து தண்ணி இது மாதிரி ஏதாச்சும் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னால அவங்கள்ட்ட பேசின மாதிரி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ மற்றபடி யாரும் எதுவும் வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸிங் மட்டும் வெளில போகிறதுனால, புதுசாக போகிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும். பட்டு அந்த பயம் வேணாம் அப்படின்னா முன்னாடியே வந்து ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள். ஃபுல் ட்ரெஸ்ஸிங் பண்ணி மேக்கப் பண்ணி நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் வெளியில் போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க எப்படி என்ன ஏதுன்னு, சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி பயந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் சில பேர் வந்து பாவாடை தான் சாரீ கட்டிட்டு ஃபேஸ் தெரியாமல் போடுறது, சில பேர் வந்து ஷேவ் பண்ண முடியாத நிலமை. அதே மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேரேஜோ இல்லை இப்போது வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒன் டைம் வந்துட்டு ஃபுல் பாடி ஷேவ் பண்ணி பழகுங்க. ஏன்னா அப்படி பழகுனீங்கன்னா மட்டும்தான் வீட்டில் கேட்டால் கூட ஹேர் அதிகமாக இருந்துச்சு அதனால் ஷேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை 3 மாதங்கிறது ஒரு குறிப்பிட்ட கணக்கு. நீங்கள் 3 மாதத்துல கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. நார்மலாக வந்து ட்ரிம்மர் போட்டு கூட ஷேவ் பண்ணுங்கள். மீசை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு பேண்ட் கேக்குன்னு இருக்குது. ஸோ அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது ஃபேஸ்க்கு வந்துட்டு எது யூஸ் பண்ண பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு மேக்கப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக விரும்புனீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துட்டு அந்த போலீஸ் மேடம் கூப்பிட்டோன்னே வந்துட்டு பேசிட்டு இருந்தேன். நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ கலராக இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. நாங்களும் வந்துட்டு கேஷுவலாக வந்து பேசிவிட்டு அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஏன்னா அவங்க யூனிஃபார்மில் இருந்தனால வந்து ஃபோட்டோ வந்து போடக்கூடாது பப்ளிக்காக. ஸோ அதனால் வந்து நான் ஃபோட்டோ போடலை. அவங்களோட ஃபோட்டோ எடுத்ததை வந்து நான் போடலை. ஏன்னா என்ன சொல்கிறது, ஏன்னா கவர்மெண்ட் செக்டரில் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு போடக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எதுவுமே போடக்கூடாது. அதனால் வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் வேணாம், அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனை வந்துட்டு ரிவீல் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதர்வைஸ் வந்து எல்லாம் அவங்க பக்கத்தில் இருந்தவங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அங்கேருந்து ஒரு டெம்பிள் வந்தோம். அங்கே இருக்க சின்ன பசங்களாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது கேட்டாங்க. எல்லாத்துக்கூட வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தோம். அவங்க தள்ளி தான் இருந்தாங்க பசங்க. பக்கத்தில் வாங்கடா அப்படின்னாலுமே வந்து வரலை. ஸோ சின்ன பசங்களில் கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து வரலை. உள்ளே வந்து கொலு வச்சுருந்தாங்க அந்த டெம்பிள்லேயும். ஸோ கொலு வந்து நாங்கள் பார்த்தோம். உள்ளுக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் நிறைய பிள்ளைங்க வந்து திரும்பி பார்க்க வந்துட்டு இல்லை இங்கேருந்து நம்மளை தான் பார்த்துட்ருப்பாங்க, சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே இருந்தவங்களும் வந்துட்டு எல்லாம் கேஷுவலாக தான் பார்த்தாங்க. எல்லாம் புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் பார்க்கல. நார்மலாக வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கூப்பிட்ற மைண்ட் செட், அதாவது ஏதாச்சும் ஒன்று பேசுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து நிறைய பேரை நான் பார்த்தேன். அவங்களாம் வந்து பேசுனாங்க அப்படின்னா ஓகே. பட் இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து தண்ணி இது மாதிரி ஏதாச்சும் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னால அவங்கள்ட்ட பேசின மாதிரி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ மற்றபடி யாரும் எதுவும் வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸிங் மட்டும் வெளில போகிறதுனால, புதுசாக போகிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும். பட்டு அந்த பயம் வேணாம் அப்படின்னா முன்னாடியே வந்து ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள். ஃபுல் ட்ரெஸ்ஸிங் பண்ணி மேக்கப் பண்ணி நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் வெளியில் போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க எப்படி என்ன ஏதுன்னு, சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி பயந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் சில பேர் வந்து பாவாடை தான் சாரீ கட்டிட்டு ஃபேஸ் தெரியாமல் போடுறது, சில பேர் வந்து ஷேவ் பண்ண முடியாத நிலமை. அதே மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேரேஜோ இல்லை இப்போது வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒன் டைம் வந்துட்டு ஃபுல் பாடி ஷேவ் பண்ணி பழகுங்க. ஏன்னா அப்படி பழகுனீங்கன்னா மட்டும்தான் வீட்டில் கேட்டால் கூட ஹேர் அதிகமாக இருந்துச்சு அதனால் ஷேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை 3 மாதங்கிறது ஒரு குறிப்பிட்ட கணக்கு. நீங்கள் 3 மாதத்துல கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. நார்மலாக வந்து ட்ரிம்மர் போட்டு கூட ஷேவ் பண்ணுங்கள். மீசை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு பேண்ட் கேக்குன்னு இருக்குது. ஸோ அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது ஃபேஸ்க்கு வந்துட்டு எது யூஸ் பண்ண பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு மேக்கப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக விரும்புனீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு வந்து தனியாக வந்து ப்ரிஃபரபுளாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தனியாக இப்போ நான் ரூம் சொல்லியிருந்தேன். ரூம் இருக்குது, வந்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ரூம் சின்னது தான். 1000 ருபீஸ் தான் ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து நான் காசு பண்ணுறது, அதிகமாகலாம் இல்லை. வந்தீங்கனாலுமே சிம்பிளாக சாரீ சுடிதார் இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். இல்லை உங்கள் சைஸுக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குமான்னு தெரியாது. அதனால் உங்கள் ஃபோட்டோஸுங்கிறது எனக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சு ஆகணும் பர்சனல் மெசேஜில். இல்லை அனுப்ப முடியாது அப்படின்னோம்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸு ப்ரா சைஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னோம்னா உங்களுக்குன்னு தனியாக ரெடிமேட் ப்ளவுஸு இல்லை
பனியன்லேயே இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா பனியன் எலாஸ்டிக் டைப்லேயும் வந்துட்டு ப்ளவுஸு இருக்கும். ஸோ அதுங்கிறது வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு செல்ஃபாக. அதே மாதிரி வாங்குறத வந்து எங்கே வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில பேர் டவுட் இருந்துச்சு அப்படின்னோம்னா, உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடம் வைங்க. தனியாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தனியாக பிளான் பண்ணிங்க. பெரிய வீடாக இருந்துச்சுன்னா பிளான் பண்ணிங்க. சின்ன வீடாக இருந்துச்சுன்னா ஓட்டு வீடு இல்லை கூரை வீடு இது மாதிரி இருக்க கிராஸ் ட்ரெஸ்ஸர்ஸு இருக்காங்க. ஸோ ரொம்ப லோ என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க, ரொம்ப ஏன்னா அவங்களால மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது ட்ரெஸ்ஸிங்க்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உங்களால் நான் ட்ரெஸ்ஸிங்க்கு சொல்கிறது 1000 சொல்லியிருக்கேன். உங்களால் எவ்வளோ பாசிபிலிட்டி முடியுமோ வந்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு பிஃபோராக வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். சப்போஸ் வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து காசு இல்லாமலாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சிச்சுவேஷன் அப்படி. பட் அவங்க இருந்துச்சுன்னா செய்யாமல் இருக்க போகிறதில்ல, அனுப்பமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதாவது உண்மையான கிராஸ் ட்ரெஸ்ஸராக இருந்தீங்க அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த கவலையும் பட மாட்டேன். ஆனால் அதுக்கு இல்லாமல் நான் ஓவர கொஸ்டின் கேட்பேன். ஆனால் அதே மாதிரி எடுத்தோடனே நம்பரு, ஃபோட்டோ வந்து தனியாக ஃபேஸ்புக்கில் அனுப்ப சொல்கிறது, இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்புங்க அந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்புங்கன்னு வந்து சத்தியமாக என்கிட்ட கேட்காதீங்க. நான் யாருக்கும் பர்சனலைஸ்டாக எந்த ஃபோட்டோவும் வந்து அனுப்ப மாட்டேன், எப்போவுமே அனுப்ப மாட்டேன். அனுப்பவும் ஏன்னா என்னோடய ப்ரொஃபைல்லே வந்து என்னோடய லைவு, என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்னோடய ப்ரொஃபைல்லே இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அதில் இருக்க தவிர என்கிட்ட வேறு எந்த ஃபோட்டோவுமே நான் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதுதான் மெயின் ஆப்ஜெக்ட். ஸோ அது ஒன்று தான் வந்துட்டு நான் ரெகுலராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. வச்சுருக்கோம்னா அந்த ஃபோட்டோஸும் மட்டும்தான், வேறு எந்த ஃபோட்டோஸுமே என்கிட்ட வந்து தனியாக வந்து வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தனியாக ஒரு ஸ்டோரேஜில் வந்து நான் பென்ட்ரைவ் ஒரு ஏதாச்சும் ஒன்று காப்பி பண்ணி வச்சுருப்பேன். நீங்களும் நான் வந்து டேட்டு போட்டு காப்பி பண்ணி வச்சுருப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு டேட்டு போட்டு நீங்கள் வீட்டிலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேட்டு போட்டு காப்பி பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் இந்த திருச்செந்தூர் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இன்டிமேட் பண்ணுங்கள். உங்களுக்கான திருச்செந்தூரில் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ. குட் நைட்.